நீட் எக்ஸாம் கிட்ட வர வர பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணி சாதிக்கணும்னு ஆசையாக தான் மேம் இருக்குது. ஆனால் இந்த டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் வந்து என்னை செட்பேக் பண்ணுது, என்னால் வந்து ட்ராக்ல வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் பசங்களா. இந்த ஒரு சில டிஸ்ட்ராக்ஷன்ஸை நீங்கள் எப்படி அவாய்ட் பண்ணி திருப்பி நீட்டுக்கு வந்து ஒரு கம்பேக் கொடுத்து பயங்கரமாக நீட்டை தட்டி தூக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம Xylemல கிராஷ் கோர்ஸ் ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு பசங்களா. ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் இஸ் only 6,000 rupees. அண்ட் நம்ம ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலி சென்டர்ஸில் நடக்க போகுது. இந்த ஒரு கிராஷ் கோர்ஸை நீங்கள் எடுத்துக்கிறதுனால லைவ் செஷன் அண்ட் டவுட் கிளியரன்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்க ப்ராக்டிஸ்க்கான ஆக்சஸ், டெஸ்ட் சீரீஸ்க்கான ஆக்சஸ் அண்ட் ஒரு கரெக்டான ஒரு ஃபீட்பேக் சிஸ்டமோட நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷனை நல்லா பூஸ்ட் பண்ணிடலாம் பசங்களா. நம்ம ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் இஸ் only 20,000 rupees including GST and materials. அண்ட் உங்கள் எல்லாருக்குமே ஆன்லைன் கிராஷ்க்கான ஆக்சஸும் ஃப்ரீயாக கிடைக்க போகுது. ஸோ இது நம்ம கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலி சென்டர்ஸில் இருக்க பசங்களா. கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களாக இருந்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்காலர்ஷிப்பும் உங்களுக்காக வேண்டி காத்துட்ருக்கு. ஸோ மறக்காமல் நம்ம சென்டர்ஸை விசிட் பண்ணுங்கள் அண்ட் இந்த ஸ்காலர்ஷிப்பையும் வாங்கிக்கோங்க, என்ரோல்மெண்ட்டையும் வாங்கிக்கோங்க. அண்ட் நம்ம செஷன்ஸோட எல்லா PDF, எல்லா நோட்ஸுமே இந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஈஸியாக உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த QR கோடை யூஸ் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க டு ஆக்சஸ் ஆல் த கான்டென்ட் ஃப்ரம் our சேனல். ஆல்ரைட். ஸோ மேம், இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு இருக்குது, எப்படி இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற எல்லா பிரச்சனையுமே சீரியஸான பிரச்சனை தான். ஓகே, ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே இன்னொரு பிரச்சனைக்கு பரவாயில்லன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணுறது, புரியாமல் இருக்கிறது, படித்தது மனசில் நிற்கலை, எனக்கு வந்து லோ ப்ரொடக்டிவிட்டி, அதாவது நான் 2 மணி நேரத்தில் படிக்க வேண்டியதை 7 மணி நேரம் 8 மணி நேரமாக படிச்சுட்ருக்கேன் மேம், சரியான கான்சென்ட்ரேஷன் இல்லை, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது, ஆன்ஷியஸாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வேலிடான ஒரு பாயிண்டர் தான் பசங்களா. அண்ட் அதுவும் டைம் நமக்கு கம்மியாக இருக்குங்கிறப்ப இது எல்லாமே நமக்கு நடக்கிறது சகஜம்தான். பட் இது எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி நாமளே க்ரியேட் பண்ணிக்கிற விஷயங்கள்னால தான் நடக்குது. ஸோ சரியாக தூங்கலை, சரியாக சாப்பிடல, ரொம்ப ஃபோன் யூஸ் பண்ணுறோம், தேவையில்லாமல் வந்து யார் பேச்சாவது வாங்குறதுக்கு நாமளே தேடி போய் கேதரிங்ஸ் அட்டென்ட் பண்ணுறோம். ஓகே, நமக்கு வந்து நெகட்டிவான பீப்புளை சுற்றி நம்ம வந்து இருக்கோம், அவங்களோட வார்த்தைகளை நம்ம மனசில் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நாம் பண்ணுற விஷயங்கள்னால தான் நமக்கே டிஸ்ட்ராக்ஷன் காஸ் ஆகுது. பட் இது எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃபோன் அடிக்ஷன். இப்போ ஃபோன் உங்கள் கையில் தான் இருக்குது. நம்ம வந்து ப்ரிப்பரேஷனுக்கும் சரி, ஒரு சில என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் சரி, நமக்கு இந்த காலத்தில் ஃபோன் இல்லாமலாம் இருக்க முடியாது. ஓகே, தட் இஸ் வெரி வேலிட். பட் இந்த ஒரு அடிக்ஷனை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறத கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். இப்போ டைமும் நமக்கு கம்மியாக இருக்குங்கிறப்ப ஒரு ஸ்க்ரோல் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் பாட்டுக்கு 2 மணி நேரத்தில் இதை வேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா பின்விளைவுகள் உங்களுக்கு தான். ஸோ ப்ராப்பராக ஸ்க்ரீன் டைம் செட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு 10 நிமிஷம் அந்த ஸ்க்ரீன் டைம் அனலைஸ் பண்ணுங்கள். ஓகே, ஐயோ இதில் போய் டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமா, நாளைக்கு இதை விட கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிற கோலாவது வச்சுக்கிட்டு ஸ்க்ரீன் டைமை மானிட்டர் பண்ணுங்கள். பிகாஸ் மோஸ்ட்லி தெரியாமலேயே இவ்வளோ டைமை நம்ம வேஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஓகே, அண்ட் தென் வந்து எவ்வளோ ஹவர்ஸ் நம்ம அன்ப்ரொடக்டிவாக இருந்திருக்கோம், தேவையில்லாத வேலைகள் நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறத டெய்லி நீங்களே உங்களை பார்த்துக்கோங்க. ஸோ தட் யூ நோ ஹவு மச் ஆஃப் டைம் யூ ஆர் வேஸ்டிங் ஆன் தீஸ் irrelevant திங்ஸ். ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணும்போது பிரைட்னஸை லோ பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள், கிரே ஸ்கேல் மோடில் யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் ஹை ஸ்டிமுலேட்டிங் கான்டென்ட், ஹை ஸ்டிமுலேட்டிங் கலர்ஸ் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு சொல்ல மாதிரி தான் உங்களோட அட்டென்ஷனையும் உங்களோட ஃபோக்கஸையும் கண்டிப்பாக இட் வில் டிட்டோரியேட். ஸோ அதனால் அந்த இதை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிரைட்னஸ் இல்லாமல் ஒரு லோ லைட்டில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களோட ஃபோக்கஸ் ஆல்சோ வில் நாட் பி டிஸ்ட்ராக்டட். ஓகே, ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் ரிகார்டிங் ஃபோன்ஸ். தென் ப்ரோகாஸ்டினேஷன், தள்ளி போடுறது. நான் கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங்லேருந்து படிக்க போகிறேன், நாளை காலையிலேருந்து படிக்க போகிறேன், அடுத்த வாரத்துலேருந்து படிக்க போகிறேன், இந்த யோசனையெல்லாம் தேவையே இல்லை. உங்களுக்கு ப்ரோகாஸ்டினேட் பண்ணுறோம், தள்ளி போடுறோமே அப்படிங்கிற வருத்தம் இருந்துச்சு அப்படின்னா உடனே நீங்கள் எடுத்து ஒரு பேஜ் படிங்க பசங்களா. ஸோ சயின்டிஃபிக்கலி இட் இஸ் ப்ரூவன் தட் அந்த ஃபஸ்ட்டு 2 minutes தான் கஷ்டம். 2 minutes நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க, அந்த டாஸ்க்குள்ளே இறங்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் பிரெயின் வந்து அதை எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வயரிங்க்கு இட் வில் சேனலைஸ் இட் செல்ஃப். ஸோ அதை ட்ரிகர் பண்ணுறதுக்கு நீங்கள் முதல்ல அந்த ஒரு 2 minutes உங்களை கட்டுப்படுத்தி நீங்கள் உட்காரணும். ஸோ 5 நிமிஷம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு எப்படியாவது 5 நிமிஷம் உட்காந்துருங்க. கண்டிப்பாக 5 நிமிஷங்கிறது 30 நிமிஷமாக மாறிடும். ஸோ ப்ரோகாஸ்டினேஷன் இனிமேல் நமக்கு கண்டிப்பாக தேவையில்லை பசங்களா. லெட்ஸ் ஸ்டார்ட் கெட்டிங் இன்டு ஆக்ஷன் டுடே.
தென் புவர் ஸ்லீப் அண்ட் ஹெல்த். ஓகே, நான் வந்து படிக்கிறேன் பேர் வழின்னு சொல்லிட்டு தூங்காமல் சாப்பிடாமல் நீங்கள் படிக்கிறதுனால வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க போகிறது இல்லை. பிகாஸ் அன்னைக்கு டேயில் நீங்கள் நல்ல ஹெல்த்தியாக நல்ல ஃப்ரெஷ்ஷாக ரெஸ்ட் பண்ணி இருந்தால் தான் உங்களோட மைண்ட் சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அன்றைக்கி நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும்னா இன்னிலேருந்தே நமக்கு அதுக்கான ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம எடுக்கணும் பசங்களா. ஸோ ரொம்ப கெஃபீன் ஆர் அந்த மாதிரி ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸை ரிலை பண்ணாதீங்க. நிறைய தண்ணி குடிங்க, ஹோம் குக்ட் ஃபுட் சாப்பிடுங்க. ரொம்ப நைட் ஸ்டடிங்கிறது வந்து ஓகே இஸ் குட் லேட் ஹவர்ஸ் ஆர் ஏர்லி மார்னிங்ஸ், பட் ரொம்ப நைட் ரொட்டீன் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன சொல்கிறது தூங்காமலேயே படிக்கிறேன்லாம் வந்து பண்ணாதீங்க. கிளியராக கிரியேட் அ ரொட்டீன். ஓகே, ஸோ நான் 11 மணிக்கு வரைக்கும் படிப்பேன், அதுக்கப்புறமா ஐம் கோயிங் டு ஸ்லீப், ஐம் கோயிங் டு வேக் அப் அட் திஸ் டைம். ஆர் தெர் ஆர் சம் பீப்புள் ஆல்சோ காலையில் பூரா தூங்கிட்டு நைட்டு பூரா படிப்பாங்க. வாட் எவர் ஒர்க்ஸ் ஃபார் யூ, பட் தூக்கம் அண்ட் ரெஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கீப் தட் இன் மைண்ட். ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாமல் கம்பேரிங் யுவர் செல்ஃப், தட் இஸ் அகெயின் அ வெரி பிக் ப்ராப்ளம் இல்லையா? ஐயோ இவன் வாங்கிட்டானே, இவன் இந்த காலேஜுக்கு போய் நான் இந்த காலேஜுக்கு போனேன்னா எனக்கு வந்து மான பிரச்சனை ஆயிருமே, என்ன பண்ணுவேன்? ஐயோ இவன் வாங்கிட்டானே, இவாலாம் நல்லா பண்ணுறா, நான் எப்படி பண்ணாமல் இருப்பேன்? இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாமே உங்களை இன்னும் வந்து கீழே தான் தள்ளுமே தவிர இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ க்ரோ பசங்களா. ஸோ look at yourself as competition. ஸோ நான் வந்து இன்றைக்கி இந்த லெவலில் இருக்கேன்னா இங்கேருந்து நெக்ஸ்ட்டு நான் போகிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறது மட்டும்தான் உங்கள் மைண்டில் இருக்கணுமே தவிர ஸ்டாப் லுக்கிங் அட் அதர் பீப்புள். 500 இருக்கிற ஒருத்தன் ஒரு வருஷமாக எஃபர்ட் போட்டு 550க்கு வந்திருக்காங்கிறதுக்கும் நீங்கள் வந்து 150 இருந்து நீங்கள் இவ்வளோ எஃபர்ட் போட்டு 450 வந்திருக்கீங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஓகே, ஸோ நம்மளோட 450யும் அவங்களோட 550யும் நம்ம ஒப்பிடணும் அப்படின்னு பார்த்தா இட் இஸ் நாட் கோயிங் டு கிரியேட் எனி பெனிஃபிட் ஃபார் either of us. ஸோ லெட்ஸ் நாட் கம்பேர் அவர் செல்ஸ் வித் அதர்ஸ். நாம் நம்மளோட ஜேர்னியை நம்மளை காம்படிஷனாக எடுத்துக்கிட்டு லெட்ஸ் மூவ் ஃபார்வர்ட். அது மட்டும்தான் நீங்கள் இப்போ யோசிக்கணும். அண்ட் மேஜராக இன்னொரு பெரிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ மெனி புக்ஸ், டூ மெனி கான்டென்ட். ஓகே, ஸோ தேவையே இல்லாமல் நீங்கள் வந்து இந்த புக்கில் இது போட்டிருக்கு, அந்த புக்கில் அது போட்டிருக்கு, இது கரெக்டாக அது கரெக்டாக நிறைய கண்டென்ட்டை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது, எக்ஸ்ட்ராவாக ஒருவேளை அவுட் ஆஃப் என்சிஆர்டி வந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க கண்டென்ட்டை படித்து வைக்கிறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. என்சிஆர்டியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு சில ட்ரஸ்டட் மெட்டீரியல் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் Xylemோட கிராஷ் கோர்ஸ் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா we are going to have clear cut NCERT ஓட கண்டென்ட்டையே தான் we have designed in such a way that உங்களுக்கு வந்து ஃப்ளோ சார்ட்ஸ் மூலியமாவோ இல்லை மேப்ஸ் மூலியமாவோ புல்லட்டின் பாயிண்ட்ஸ் மூலியமாவோ கிளியராக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுமே தவிர இட் இஸ் நாட் கிவிங் யூ எனி எக்ஸ்ட்ரா கான்டென்ட். ஸோ அந்த மாதிரி ரிலையபிளான ஒரு சில புக்ஸை மட்டும் நம்புங்க, என்சிஆர்டியை நம்புங்க. பட் கொஸ்டின்ஸ் வந்து எங்கேருந்து வேணால் பண்ணலாம், எவ்வளோ வேணால் பண்ணலாம் பசங்களா. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ரீடிங்கை கம்மி பண்ணிவிட்டு ரிவிஷனை ஜாஸ்தி பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் இந்த கட்டத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ புதுசாக எதையும் வந்து நிறையா ஓவர்லோட் பண்ணிக்காமல் இருக்கிறத எப்படி நம்ம வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும் பாருங்கள். அண்ட் ஒகேஷன்ஸை மொத்தமாக தவிர்த்துடுங்க. பார்ட்டிக்கு போகாதீங்க, கேதரிங்ஸ்க்கு போகாதீங்க, தேவையில்லை. ஏன்னா எங்கேயாச்சும் போனால் தான் வந்துட்டாரியா டாக்டரு அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. நம்மளை கிளறதுக்குன்னே எவனாச்சும் ஒருத்தாங்க உட்காந்துருப்பான். ஓகே, ஸோ அவனை பேசுகிறத வந்து காதலாக வாங்கிக்கிட்டு அப்புறம் அன்றைக்கி ஃபுல்லாக இன்றைக்கி மட்டும் நான் அழுதுக்கிறேன், நாளையிலேருந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துக்கத்துக்கு போய் அந்த துக்க கடலை வந்து பாசிஃபை பண்ணி, இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். ஓகே, அண்ட் ஆல்சோ மிச்சவங்களுக்கு நம்ம ஜேர்னி தெரியாது, நமக்கு மிச்சவங்களோட ஜேர்னி தெரியாது. பட் கமெண்ட் பண்ணுறவங்கள நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. நம்ம வேணால் கமெண்ட் பண்ணாமல் இருக்கலாமே தவிர we cannot stop the other people. அது நம்ம வேலையும் கிடையாது. ஸோ ஃபங்க்ஷன்ஸுக்கோ பார்ட்டிஸ்க்கோ போகிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. இட் இஸ் ஒன்லி அ மேட்டர் ஆஃப் 1 month. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ஜாலியாக எங்கே வேணால் போகலாம், யாரை வேணால் கேட்கலாம், யாருமே எதுவுமே சொல்ல போகிறதில்ல. ஸோ ஜஸ்ட் லேர்ன் டு சே நோ ஃபார் திஸ் பர்டிகுலர் டைம். அதுக்கப்புறமா உங்களோட இஷ்டம் தான். ஓகே, ஸோ இந்த ஒரு டைமை வந்து டூ நாட் வேஸ்ட். Third thing I want to talk about is definitely overthinking. Okay, so preparation, gatherings and overthinking are main categories என்னை பொறுத்த வரைக்கும். overthinking எந்த அளவுக்கு அப்படின்னா, இன்றைக்கி நான் இந்த மார்க் வாங்குகிறேன், ஸோ இந்த மார்க்கில் என்னோட ட்ரீம் காலேஜ் இது, ஒருவேளை இந்த ட்ரீம் காலேஜுக்கு நான் போகலைன்னா இந்த காலேஜுக்கு போகலாம், அப்படி அந்த காலேஜுக்கு போனால் சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் நான் கார்டியாலஜி எடுக்கணுமா கைனகாலஜி எடுக்கணுமாங்கிற வரைக்கும் இன்றைக்கி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து
Don't waste your time in thinking what if this happens, appo that will happen, appo that will happen. The chain of thoughts will continue to grow pasangla. That is very very human. So ungaloda effort namunga, innikana process trust பண்ணுங்க. Focus on what you have today. In fact, cut off பற்றி யோசிக்கிறதுக்கு கூட இது நேரம் இல்லை. நம்ம எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறமா நிறைய கட் ஆஃப்ஸ் பற்றி பேசலாம், நிறைய நம்ம காலேஜஸ் பற்றி பேசலாம். பட் நவ் இஸ் த டைம் டு டெவலப் யுவர் ஸ்கில் அண்ட் இம்ப்ரூவ். ஸோ அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் and take your path forward. Okay, so நான் சொன்ன இந்த distractions எல்லாமே ரொம்ப காமனாக இருக்கிறது தான். சில பேர் சொல்லலாம் மேம் நீங்கள் சொன்னது அத்தனையுமே எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விச் இஸ் வெரி நார்மல். ஓகே, அதனால தான் இந்த ஒரு வீடியோவை நான் உங்களுக்காக வேண்டி பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் வெரி நார்மல். இதில் வருத்தப்படுறதுக்கோ ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கோ ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் ரிமெம்பர் தட் உங்களோட ஒரு மணி நேரம் ஒவ்வொரு நிமிஷமும் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, நான் டிஸ்ட்ராக்ஷன் எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 10 வீடியோ நீங்கள் பண்ணி ஓகே இந்த மேம் இப்படி சொல்கிறாங்க, இன்னும் 10 பேர் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் the loss is on you பசங்களா. ஸோ இதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துகிட்டு இதுக்கப்புறத்துலேருந்து டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் ஆன் எனிதிங் தட்ஸ் irrelevant. இப்போ நம்மளோட கோல் என்ன? நீட் எக்ஸாம் வருது, நம்ம போய் எக்ஸாமில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும், நல்லா மார்க் வாங்கணும். அது மட்டும்தான் நம்மளோட ஃபோக்கஸாக இருக்கணும். அதுக்கான வழி என்னன்னு பாருங்கள். அதுக்கான மெட்டீரியல்ஸை மட்டும் வந்து ரிவ்யூ பண்ணுங்கள். அதுக்கான ப்ராசஸுக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லேப்டாப்பை யூஸ் பண்ணுங்கள். நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்பெண்ட் யுவர் டைம் இன் டூயிங் அ லாட் ஆஃப் செல்ஃப் அனாலிசிஸ். ஓகே, ஸோ இன்ஃபேக்ட் நீங்கள் சொல்கிற ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி எல்லாமே கூட உங்களுக்கு செல்ஃப் அனாலிசிஸில் வந்து நிறைய பெட்டர்மெண்ட் கிடைக்கும். ஓகே, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்டே சொல்லியிருக்காங்க மேம் எனக்கு இதுக்கப்புறமா நிறைய எனக்கு வந்து பெனிஃபிட் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ சிட் அண்ட் அனலைஸ் yourself. Okay, so நீங்க வேஸ்ட் பண்ற ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு क्वेश्चनக்கான ஒரு potential. So do not lose those marks, do not lose that time. So utilize this time பசங்களா. and பாகுபலி மாதிரி நம்ம இந்த டிஸ்ட்ராக்ஷன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு தம்சம் பண்ணிட்டு நம்ம வந்து சக்ஸஸ் நோக்கி மட்டும் நம்ம வந்து ஓடணும். ஓகே, ஸோ டிஸ்ட்ராக்ஷனுக்கு பை பை சொல்லிட்டு டாக்டர் உங்க பேர் என்ன அப்படிங்கிறத வந்து நல்லா ஒரு இடத்துல ஒட்டி வச்சுக்கிட்டு டெய்லி பாசிட்டிவா அஃபர்மேஷன்ஸ் கொடுங்க, பாசிட்டிவான மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்க. ஓகே, ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே enthusiastic and make sure you are making the best out of every hour, every minute பசங்களா. ஓகே, ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் யுவர் டைம் எனி ஃபர்தர். போய் படிங்க மேம், பட் இல்லை இந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கு இன்னொரு சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், இல்லை இதை தவிர எனக்கு ஏதாவது பெரிய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் ஐ வில் ட்ரை டு அட்ரெஸ் தட் இன் another session. ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் definitely focus and make this count பசங்களா. NEET 2025 நமக்கானது. So yes ma'am, we're going to do it அப்படின்னு ஒரு ஸ்டாரை சூப்பராக கமெண்ட்டில் போட்டுட்டு போய் படிக்கிற வழியை பாருங்க பசங்களா. All the best.